ஹலோ பண்டா குட்டீஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஸோ நான் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து நம்ம என் போர்ட்டல் கண்டுபிடிக்க போகிறோன்னு. ஸோ அதுக்குண்டி தான் வந்துட்டு நான் தேடிட்டு இருந்தேன். அப்படி தேடிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்டர்மேன் ஐ இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல வந்து மறைஞ்சிட்டு இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்து தோண்டி போகலாம், மைன் பண்ணலாம், இருக்கா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியுமே நம்ம வர வழியிலுமே சில இடத்துலலாம் ஒரு வில்லேஜ் ஆண்டெல்லாம் பார்த்தீங்களா, எண்டர்மேன் ஐ வந்து மறைஞ்சு போச்சு. நான் வந்து என்ன நினச்சேன்னா, எண்டர்மேன் ஐ வந்துட்டு உள்ளே போகும், ஐ மீன் இப்போ தரைக்கு அடியில் இருக்கும் பொழுது அது உள்ளே போயிடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படியும் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அப்படி தான் நினச்சேன். பட் அப்படி இங்கே வந்துட்டு எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போமே தான் உள்ள வந்தேன். வந்து பார்த்தா வந்துட்டு இங்கே வந்து என் போர்ட்டல் இருக்கிறதுக்கான அந்த இது இருந்தது, ட்ரையல் இது. தென் சரி ஓகே, இங்கே வந்து நம்ம எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து என்னோடய ஃபுல் லூட்ஸ்லேயே வந்துட்டு நான் கீழே இறங்கிட்டேன். நான் ஆல்ரெடி அந்த வில்லேஜ் அது இதுன்னு சுற்றிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால் வந்துட்டு என்கிட்ட நிறைய ஃபுல்லாக ரூட் இருந்தது. ஸோ வந்துட்டு எனக்கு இங்கே வந்துட்டு இந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்கு கூட ஸ்பேஸ் இல்லை. அதனால் வந்துட்டு நானும் பரவாயில்லன்ட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டிஸ் இருந்தது, செஸ்ட்டு. ஸோ வந்துட்டு அதுலேயுமே புக்ஸ் எல்லாமே இருந்தது. பட் என்னால் வந்துட்டு எடுக்க முடியல இல்லையா, ஏன்னா வந்து ஃபுல்லாக இருந்ததுனால வேணுன்றதை மட்டும் எடுத்துகிட்டு வேணாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வச்சிட்டேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பொட்டி இருந்தது. இதுலேயுமே வந்துட்டு டைமண்ட் பிக்காக்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மேலே போயிட்டு செஸ்ட்டில் வந்து நம்ம எல்லாம் வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல இருந்து மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி தோண்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோண்டிட்டு வரும்பொழுது தான் வந்துட்டு பயங்கர இருட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா நான் டார்ச் எதுவுமே நம்ம வைக்கல. ஸோ வந்துட்டு அப்படியே போகிற வேகத்தில் வந்துட்டு மேலே ஸ்டெப்ஸ் தோண்டிகிட்டே போயிட்டுருந்தேன். அப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நானும் நகர்த்தி இப்படி மேலே வந்துட்டேன். மேலே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டேன். சரி ஓகே, இங்கே வந்து நான் செஸ்ட்டும் வச்சு ப்ளேஸ் பண்ணி எல்லாமே உள்ளே வச்சுட்டேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. சரி ஓகே அப்படின்ட்டு தேவையானது மட்டும் இப்போ எடுத்துகிட்டு நான் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். எண்டர்மேன் ஐ நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த போர்ட்டலில் போயிட்டு நம்ம இந்த ஐயெல்லாம் ப்ளேஸ் பண்ணால் தான் நமக்கு ஓப்பன் ஆகும் அந்த போர்ட்டல். நானும் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி நேராக வேகமாக போய் தேடிட்டு இருந்தேன். பட் இங்கே எங்கேயுமே இல்லை. அப்புறமேட்டுக்கா இங்கே வந்து வெளியே போய் பார்த்தாலும் ஃபுல்லாக நிறைய இடம் வந்துட்டு க்ளோஸ்டாக தான் இருந்தது. இங்கே வந்து 2 இருந்ததா, இதுக்குள்ளே இறங்கினாலுமே ஒன்றுமே இல்லைங்க. சரி ஓகே அப்படின்னு இங்கே வேகமாக இறங்கி வந்து பார்த்தா போர்ட்டரு வேகமாக நானும் சிடுன்னு உள்ளே போயிட்டேன். பார்த்தா வந்துட்டு அங்கே அந்த இது இருக்கும் இல்லையா, இதோட நேம் என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் வரல. என்னன்னா இந்த என் போர்ட்டல் கிட்டலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று இருக்கும். இது வந்துட்டு என்ன பண்ணுன்னா தரையவே வந்து ஓட்டை போட்டுரும். அந்த மாதிரி என்கிட்ட நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து யோசிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக நான் வந்து மீண்டும் மேலே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக ஹெல்த் இல்லை பாருங்கள். நான் என்ன நினச்சேன்னா அது வராதுன்னு நினச்சா அதுவும் என்னை துரத்திக்கிட்டே வந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்த வழியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இருக்கா என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் மேலே ஏறி வந்துடுச்சு. அப்பாடான்ட்டு ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நானும் வேகமாக மேலே போயிட்டு நம்ம ஹெல்த் ஏற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம ஃபுட்டு சாப்பிட தான் வந்து ஹெல்த் ஏறும். பட் நமக்கு ஃபுட்டு அதிகமாக தான் இருக்குது, ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஹெல்த் குறைஞ்சிருக்கிறதுனால நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிட்டு சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம், அப்படியே ஃபுட் சாப்பிட்டுட்டே கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். நம்ம வந்து இந்த டைமும் இப்போ இங்கே வெளியே இருக்குமா என்னன்னு தெரியல. அப்படி கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா அது இருந்தது இல்லையா, இங்கே ஒன்று இருந்தது இல்லையா, அது வந்து ஓட்டை போட்டுட்டு கீழே போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாக ஓட்டை போட்டுகிட்டே இருக்கும் போல். அந்த மாதிரி கீழே வந்து பார்க்கும்பொழுதே இந்த மாதிரி நிறைய அந்தந்த இடத்துல இங்கே பாருங்கள் இங்கெல்லாமே ஓட்டை போட்டிருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த இடத்த அடைச்சி விட்டுட்டு நம்ம இப்போ இங்கே கீழே வரணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு நெருப்பு, அந்த எரிக்குழம்பு எல்லாம் பக்கம் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே இது வந்து உடச்சி விட்ருக்கும் போல். அதனால் ஃபுல்லாக எரிக்குழம்பு கீழே வந்திருந்தது. அதனால் அதுங்களாலையுமே வெளியே வர முடியல. இங்கே பார்த்தீங்களா, அதுங்க வர வழியில் தான் அது இருந்தது. ஸோ வந்துட்டு நாம் வந்து எரிக்குழம்பை தாண்டி இப்போ போய் ஆகணும். அப்போ வந்துட்டு இங்கே எங்கேயாவது வந்துட்டு அது என்னென்னா இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த சாம்பரில் வந்து சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபார்ம் ஆகாது, எந்த ஒரு மாப்ஸுமே ஃபார்ம் ஆகாது.
அப்படின்ட்டு நான் வந்துட்டு கேண்டில்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்பிஸ், ஐ மீன் நிறையலாம் இல்லை, ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக நம்ம சாவடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுவும் நிறைய வந்தது. தென் வந்து இதுவுமே நிறைய ஃபார்ம் ஆனதுனால நான் ஹார்டில் வச்சுருந்தேன், அதை வந்து ஈஸியில் மாற்றிக்கிட்டேன். ஐ மீன் ஈஸி கிடையாது, நார்மலில் மாற்றிட்டேன். நார்மலில் மாற்றிட்டு நான் வந்து இப்போ இங்கே வந்து இதை ஃபுல்லாக கேண்டில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உடச்சிட்டு கேண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்பான் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வந்துட்டு ஸ்பான் ஆகலை அப்படின்னா இதை நம்ம உடைக்க வேண்டாம், ஏன்னா மேபி இதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் ஃபார்ம் ஏதாவது மேக் பண்ணலாம், எக்ஸ்பி ஃபார்ம் மாதிரி. அதனால் வந்து சரின்ட்டு அதை விட்டுட்டு இருந்தேன். ஆனாலுமே பார்த்திங்கன்னா ஒன்று குசு குசு குசுன்னு அங்கங்கே ஓடிச்சா, பயத்தில் நான் என்ன பண்ணிவிட்டேன், இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கீழே இறங்கி போகலாமா அப்படின்னு பார்த்தா இங்கே ஒன்று வந்துச்சு. அது வந்து அந்த ஓட்ட வழியாக வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஆக மொத்தம் எனக்கு இந்த இடத்துல கேண்டில் வச்சுமே வந்துட்டு யூஸ் இல்லை, அது வந்து ஃபார்ம் ஆகிட்டே தான் இருந்தது. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா அந்த இதை வந்து எடுக்கிறது தான். அப்படி எடுத்தோம்னா தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்து அது என்ன எண்டர்மேன் ஐயை வச்சுட்டு நம்ம என் போர்ட்டல் போக முடியும். அப்படி நான் வந்துட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை ஒன்று தள்ளி விட்டுருச்சு எரிக்குழம்புல. தள்ளி விட்டதும் இல்லாமல் இங்கே வந்து எவ்வளோ தென்னாவைட்டாக நிற்கிது பாருங்களேன், அது ஒரே போடுதான் செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இன்னும் ஹெல்த் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்களா அதுங்க ஸ்பான் ஆகிட்டே இருக்குது. நான் இன்னும் வேறு அதை உடைக்கவே இல்லை, என்ன நினச்சேனே தெரியல. அப்படி சரின்ட்டு உடைக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த ஜாம்பி வந்து என்னை நெருப்பில் தள்ளிவிட்டு நான் செத்தே போயிட்டேன். வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு போல், எவ்வளோ ஜாம்பி இருந்தது. இப்போ எப்படி நான் தூங்கி எழுந்துச்சி மீண்டும் வந்துட்டு அங்கே போக போகிறேனே எனக்கு தெரியல. இங்கே பாருங்களேன், தூங்குறதே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஜாம்பி, நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் இடம், அந்த இடத்துல நான் தூங்குறதே பெரிய விஷயம். இங்கே பாருங்கள், ஏன்னா வந்து இந்த இடத்துல ஒரு குட்டி லேண்ட் மாதிரி தான் இருந்தது. நான் அது வழியாக தான் மேலேயே வந்தேன் ஓட்டை போட்டுட்டு. இப்போ அதிலே தூங்கணும் அப்படின்னா கஷ்டம் இல்லையா, ஜாம்பிஸ் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா. இந்த சரௌண்டிங்கில் இருக்கும்போது ஜாம்பிஸ் வந்து கிட்டே இருந்தால் தூங்க முடியாதுன்னு தான் சொல்லுவோம். நானும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக தூங்கிட்டேன். அப்புறம் தூங்கின உடனே வந்துட்டு விறுவிறுன்னு கீழே தான் போனேன், ஏன்னா நம்ம செத்துட்டோம் இல்லையா, நம்ம லூட்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி வந்து என்னுடைய லூட் இருந்துட்டு அப்புறம் கத்தி எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு என்னை அடிக்கிறதுக்கு இருக்குது. ஒரே அடியில் எவ்வளோ ஹெல்த் எனக்கு குறைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். அப்படின்னா வந்துட்டு என்னோட அந்த பவர் கத்தியை தான் அது எடுத்துருக்கும் போல். நான் மீண்டும் செத்துட்டேன், மீண்டும் வேகமாக உள்ளே போயிட்டு இருந்தேன். இது வந்துட்டு இங்கே வந்துடுச்சுன்னா என்னோடய லூட்ஸ்லாம் அங்கேயே இருக்குல்ல, நம்மக்கிட்ட வந்துட்டு பவர் போட்ட பிக்காக்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் மறைஞ்சிருச்சுன்னா மீண்டும் அவ்வளோதான். அதனால் வந்துட்டு அதை எடுத்தே ஆகணும். நானும் கையாலே இதை அடித்து கொண்டுட்டு என்னோடய லூட்ஸ் எல்லாமே எடுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். பரவாயில்ல, எதுவுமே மிஸ் ஆகலை, எனக்கு கிடச்சிருச்சு. அப்படி பார்க்கும்போது மீண்டும் வந்துட்டு அந்த மாபம் தான் என்னை துரத்திட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் இப்போ பார்க்கும்போது அது அங்கேயே தான் இருக்கும், கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். அதை எப்படியாவது போட்டு தள்ளணும், இல்லைனா வந்துட்டு அந்த சாம்பரையே வந்துட்டு உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு அது நம்ம என்ன பண்ணாலுமே ஸ்பான் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நான் அந்த சாம்பரை உடைக்க தான் போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதுங்க வேறு ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுங்களை தாண்டி நம்ம அங்கே போய் உடைக்கணுன்ட்டு வேகமாக போய் நான் உடைச்சிட்டேன். ஒரு வழியாக நம்ம இதை உடைச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம போர்ட்டலுக்குள்ளே போனோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.